Hello viewers, welcome to my channel Sreeja Ulagam. இன்னைக்கு நாம இந்த வீடியோல box pleat யூஸ் பண்ணி எப்படி frock ரெடி பண்ணனும்ங்கறத சொல்லி தர போறேன். அப்படியே இதல கையும் அட்டாச் பண்ண போறோம். இது எப்படி தைக்கலாம்ங்கறத சொல்லி தரேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாடி பீஸ் கட் பண்ணிக்கலாம். நாலா ஃபோல்ட் பண்ணி ரெண்டு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். பேக்குக்கு ஃப்ரண்ட்க்கு ரெண்டுத்துக்குமே. இப்படி மடிச்சு வச்சுக்கோங்க. ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 4 இன்ச் எடுத்துக்குவோம். அதே மாதிரி ஷோல்டர்ல இருந்து ஆர்ம் ஹோல் இறக்க வந்து 4 இன்ச் எடுத்துக்குவோம். ஆர்ம் ஹோல் அளவு 28 இன்ச். அப்படினா ஒரு பக்கத்துக்கு 7 இன்ச் எடுத்துக்கினீங்கன்னா நாலு பக்கத்துக்கு 28 இன்ச் வந்துரும். நான் 7 இன்ச் எடுத்துக்கிறேன். அப்புறம் அதில இருந்து 1 இன்ச் தையலுக்காக இது கோடு போட்டுக்கலாம். இடுப்பு சுற்று அளவு 28 இன்ச். அதில் ஒரு பக்கத்துக்கு 7 இன்ச் எடுத்துக்கோங்க. அதில் இருந்து 1 இன்ச் தையலுக்காக இப்போ இதையும் கோடு போட்டுக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிடலாம். கழுத்து சுற்றளவு வந்து நான் 2 இன்ச் எடுத்துக்கிறேன். கழுத்து இறக்கம் ஃப்ரண்ட் பீஸுக்கு 3 இன்ச்சும் பேக் பீஸ்க்கு 2 இன்ச் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பீஸ்க்கு வரையறேன். அப்புறம் பேக் பீஸ்க்கு. ஃபர்ஸ்ட் பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்ள இருந்து பேக் பீஸ் எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டுக்கு கழுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாடி பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கர்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு 28 இன்ச். அதை 3 பங்கா நான் எடுத்துக்கிறேன். 28 × 3 84 இன்ச் வருது. அதை நான் இப்போ 3 மடங்கா துணி மடித்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹைட் எடுத்துக்கலாம். ஹைட் வந்து 19 இன்ச். கீழே ஒரு 1/2 இன்ச் மடிச்சு பிடிப்போம். அப்புறம் பாடி பீஸ் அட்டாச் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். அப்போ 1 இன்ச் விட்டுட்டு 19 + 1 இன்ச் 20 இன்ச் நம்ம எடுக்கிறோம். இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கர்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற துணியே இப்படி கொஞ்சம் தான் தேவைப்படும் குழந்தைக்கு. இப்படி நாளாக மடிச்சுக்கலாம் 2 ஸ்லீவுக்கு சேர்த்து. கையோட உயரம் வந்து 3 இன்ச்சு தான். நான் 1 இன்ச்சு தையலுக்கு எடுத்துட்டு மொத்தம் 4 இன்ச் வைக்கிறேன். மொதல் 1 இன்ச்சு தையலுக்கு அளவை மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு ரெடி அளவு பாப்பாவோடையது. பாப்பாவோட கை சுற்றளவு வந்து 11 இன்ச்சு. கை சுற்றளவு. அதில் 5 இன்ச் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு பக்கத்துக்கு 5 இன்ச் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 1 இன்ச் தையலுக்காக ஃபஸ்ட்டு இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே பாக்ஸ் மாதிரி கீழே தையலுக்கு இட விட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அதிலிருந்து கையோட அளவு வந்து 3 இன்ச்சுன்றதுனால நம்ம 1/2 இன்ச்சு இங்கே மைனஸ் பண்ணணும். மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டது போக 1/2 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொண்டு போயிட்டு ஸ்லீவ் வரைஞ்சிருங்க. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ண ஒரு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். இது மடிச்சு தைப்போம், அதனால இதையும் ஒரு வீ கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி வந்து நம்ம ஒரு ரோப் மாதிரி கட்டுவோம் இல்லைங்களா, 15 இன்ச்சு எடுத்து 3 இன்ச்சு அகலமும் 15 இன்ச்சு நீளமும் ஒரு துணி கட் பண்ணுவோம். அது கட் பண்ணிக்கலாம். துணி எடுத்து இப்படி ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
15 இன்ச்சு கோட் போட்டுக்குங்க. இப்போது 3 இன்ச்சு அகலம் சொல்லியிருந்தேன், அந்த 3 இன்ச்சு அகலம் எடுத்துக்கலாம். இப்போ இது கட் பண்ணிடலாம். இது நம்ம 2 ரோப்புக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ கழுத்துக்கு உள்ள மடிச்சு அடிக்க கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை எப்படி தைக்கணுங்கிறத சொல்லித்தரேன். இப்போ தைக்க போகிறோம். ஸ்கர்ட்டுக்கு ப்ளீட் வைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். தையலுக்கான 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணதுக்கப்புறம் 3 இன்ச்சாக ப்ளீட் வைக்கிறதுக்கு மார்க் பண்ணிகிட்டே வாங்க. பெருசாக ப்ளீட் வச்சாதான் 3 இன்ச்சில் ப்ளீட் வச்சாதான் நல்லா இருக்குமே. நீங்கள் 4, 5 அப்படின்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. இது எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன். தையலுக்கு மார்க் பண்ண அளவை அந்த அளவு மேலே இங்கே நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த அளவை இப்படி மேலே வச்சுக்கோங்க. ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்புறம் இங்கே இருக்கிற அளவை இந்த 3 இன்ச்சுக்கு உள்ள தள்ளி மடிக்கணும். எப்படின்னா இப்படி. இந்த ப்ளீட் நம்மளுக்கு 3 இன்ச்சு வரும். அப்புறம் இதோ இந்த அளவு இதுக்கு மேலே வைக்கணும். இப்படி இந்த 3 இன்ச்சு இந்த 3 இன்ச்சு கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி தான் பாக்ஸ் ப்ளீட் நமக்கு தைப்போம். இதை கொண்டு போய் அது மேலே வச்சு தைச்சிட்டு இதை உள் சைடு இந்த தையல் கீழே போகிற மாதிரி வச்சுட்டு இப்படி மடிங்க. மடிச்சுட்டு மறுபடியும் அது மேலே தையல் போடுங்க. இந்த கோட்டை இங்கே அங்கே அது முடிகிற இடத்துக்கு வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணணும். இது உள்ளே போகணும். இதே மாதிரியே தான் தைக்கணும் எல்லாத்தையுமே. இப்போ தச்சு முடிச்சாச்சு. தையலுக்காக விட்டு அந்த 1 இன்ச்சு போக நம்ம ப்ளீட் வச்சதுலேருந்து அளக்கணும். 28 இன்ச்சு வரும் நம்மளுக்கு. நம்மளுக்கு கடைசியாக தச்சு முடித்த ப்ளீட் வரல 28 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இது 1 இன்ச்சு தையலுக்காக. அப்போ நம்மளுக்கு இப்போ ஃப்ராகோட ஸ்கர்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே கீழே அந்த அந்த 1/2 இன்ச்சு இப்படி மடித்து அடிச்சுக்கலாம். ஸ்கர்ட் தச்சு முடிச்சாச்சு. இது தைக்கிறது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான மெத்தடில் தச்சு முடிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் கேல்குலேஷன்லாம் பண்ணி அது சரியாக வருதா தப்பாக வருதா அப்படின்லாம் நினச்சிட்டு தைக்காதீங்க. இப்போ மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய பாப்பாவோட இடுப்பு சுற்றளவு 28 இன்ச்சு. அந்த 28 இன்ச்சு கூட 3 இன்ச்சு பெருக்குங்க. பெருக்குனிங்கன்னா 84 இன்ச்சு வந்தது. 84 இன்ச்சை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் குழந்தையோட ஹைட் எவ்வளோன்றதை பார்த்து அதையும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. என் குழந்தையோட இடுப்பு சுற்றளவு 28 இருந்துச்சு. அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு 20 இன்ச்சு இல்லை 22 எதுவாக இருந்தாலும் சரிதான். கூட ஒரு 3 பெருக்கிக்கோங்க. பெருக்கிட்டு வர விடையை நீங்கள் கிளாத்தில் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தையலுக்காக 1 இன்ச்சு விட்டுட்டு மீதியை 3 இன்ச்சு 3 இன்ச்சு 3 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி இதே போல் ப்ளீட் வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி ப்ளீட் வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக வரும். அப்படியே ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாடி பீஸ் தைக்கலாம். பேக் பீஸ் இப்படி 2ஆக மடித்து
சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு உள்ளார ஊக்கு வைக்கிறதுக்காக நான் 2 இன்ச்சு அகலமும் 3 இன்ச்சு உயரமும் ஒரு துணி எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம மடித்து தைக்கலாம். இது 1/2 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சிருக்கேன் இந்த 3 சைடும். இப்போ இதையும் 2ஆக மடித்து சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதிலிருந்து ஓப்பன் வந்து நான் 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த சென்டர் பார்த்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதை வந்து பேக் பீஸோட சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கோடு போட்டதுக்கு ஒரு 1 mm தள்ளி ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இப்போ உள்ளே திருப்பிட்டு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுடலாம். திருப்பிட்டு ஒரு பதிச்சு தையல் போடலாம். திருப்பினதுக்கப்புறம் ஓரமாக தையல் போடுங்க, பதிச்சு தையல் போட்டதுக்கப்புறம் பேக் பீஸ்க்கு மேலே ஃப்ரண்ட் பீஸ் வச்சு தைச்சிருங்க. பேக் பீஸோட ரைட் சைடும் ஃப்ரண்ட் பீஸோட ரைட் சைடும் ஒன்றா வச்சுட்டு ராங் சைடில் ஸ்டிச் பண்ணணும். அதே போல் 2 ஷோல்டரையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க. 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ துணியோட ரைட் சைடு திருப்பிட்டு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிடலாம். கிராஸ் பீஸ் வெட்டி வச்சுருந்தோம். துணியோட ரைட் சைடு மேலே இதையும் ரைட் சைடு வச்சுட்டு இப்படி கிராஸாக ஜாயின் பண்ணலாம். இப்போ கிராஸ் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கழுத்தில் அட்டாச் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் வச்சு கழுத்துக்கு தைச்சி முடிச்சிட்டேன். இப்போது டக் பிடிச்சிக்கலாம். உள்ள 4 சைடு பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஷோல்டரை இப்படி 2ஆக வச்சுக்கிட்டு கீழே வரல வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி 1/4 இன்ச்சு அளவு வச்சு டக் பிடிச்சிட்டே வாங்க. 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு டக் பிடிக்கலாம். இதே போலவே மீதி 3 சைடும் பிடிக்கணும். இப்போ 4 பக்கமும் டக் பிடிச்சாச்சு. கட் பண்ணி வச்ச ஸ்லீவை மடிச்சு அடிச்சுக்கலாம். இந்த 1 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு ஃபோல்டு பண்ணி இங்கே தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டாச்சு. இப்போ இது பாடி பீஸ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். பாடி பீஸோட நல்ல பக்கத்து மேலே ஸ்லீவோட நல்ல பக்கத்தை வச்சு இங்கே ஏற்கனவே வீ கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை இப்படி மேலே வச்சுக்கோங்க. வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அப்படியே. இப்போ 2 பக்கத்துக்கு ஸ்லீவ் வச்சாச்சு. நம்ம பின்னாடி கட்டுறதுக்காக ஒரு ரோப் கயிறு வந்து வெட்டி வச்சுருந்தோம். இப்போ அதையும் தைச்சிக்கலாம். இது இப்படி 2ஆக மடித்து இதில் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டு ஃபுல்லாக அப்படியே 1/4 இன்ச்சுக்கு அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை திருப்பிக்கலாம். முனையை எடுத்து விட்டுக்கோங்க.
துணியோட சைடு பிடிக்கும்போது இது உள்பக்கமாக வச்சு தைக்கணும். இப்போ இது வந்து துணியோட ரைட் சைடில் இதை வச்சுட்டு இன்னொரு ரைட் சைடை மேலே வச்சுட்டு இங்கே தைக்கணும். கை சுற்றுற அளவு 9 இன்ச்சு, நான் அதில் பாதி 4 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருந்தோம் அந்த 1 இன்ச்சு, அது கீழே வரல, அதை ரெடி அளவாக மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இந்த ஸ்லீவ் அப்படியே சேர்த்து இப்படி ஜாயின் பண்ணுங்கள். ஸ்லீவ் தைக்கும்போது மேலே எழுப்பி விட்டு அந்த தையல் போட்டுக்கோங்க. கீழே ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே நம்ம தச்சு வச்ச அந்த ரோப் கயிறை உள்ளே வச்சுக்கலாம். துணியோட ரைட் சைடில் உள்ளே வச்சு தைக்கணும். வச்சுட்டு நல்லா ஓட்டி விட்டு தைச்சிக்கோங்க. பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. ஒரு சைடு பிடிச்சிட்டோம். இப்போ ஸ்கர்ட் பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட் பீஸோட ரைட் சைடை துணியோட ரைட் சைடில் வச்சு தைக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இன்னொரு சைடும் டக் பிடிச்சிக்கலாம். ஓப்பனாக இருக்க சைடு 2 பக்கமும் எடுத்துக்கோங்க. அதே போல் கை மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச் அப்படியே ஃபுல்லாக பிடிச்சிட்டு வாங்க. இது அப்படியே தச்சிட்டே வரலாம். ஸ்லீவ் மேலே தூக்கி விட்டு பிடிச்சிடுங்க. இடுப்புக்கு மேலே அந்த ரோப் கயிறை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 இன்ச்சுக்கு மேலே உள்பக்கமாக கொடுத்து அதை நல்லா ஓட்டி விட்டு தச்சுக்குங்க. சைடில் விட்டு அந்த 1 இன்ச்சு பிடிச்சிக்குங்க. அது பக்கத்தில் இன்னொரு தையல் அடிச்சுக்கோங்க. இப்போ உள்பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ ஃப்ராக் தச்சு முடிச்சாச்சு. நான் கழுத்துக்கு முத்துக்களால் டிசைன் வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஃப்ராக் தச்சு முடிச்சாச்சு. நான் வந்து நெக் டிசைனுக்காக முத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நீட்டாக தெரியும். இந்த முத்து எப்படி அட்டாச் பண்ணணுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க.